டெல்லியில் நடைபெறும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அங்கு நிலவும் சூழல் குறித்து அங்கு பயிலும் தமிழ் மாணவன் கரண் டிராவிட் பகிரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். கரண் டிராவிட், அங்கு நிலவும் சூழல் என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. மேடம், இங்க வந்து ஆபரேஷன் அபியாஸ்ங்கிற பேர்ல வந்து முந்தா நேற்று வந்து மாக் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து மெட்ரோஸ்ல, மார்க்கெட் ஏரியாஸ்ல, பிரபல மால்ஸ்ல வந்து மாக் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஸ்கூல்ஸ்ல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஜெனரல் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எமர்ஜென்சி டைம்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணுங்கிற ஒரு இதை வந்து கத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வெளிப்படுத்திருக்காங்க. அதுக்கு மேல வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த முழு சிட்டி ஒரு ஹை அலர்ட்ல இருக்கு. போலீஸ் செக்கிங் அடிக்கடி நடக்குது. போலீஸ் பெட்ரோலிங் ரொம்ப ரெகுலரா நடக்குது. ஓவர் நைட்ஸ் நடக்குது. நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அங்க வந்து அங்கேயும் ரொம்ப வெரி இன்டென்ஸ் செக்கிங்ஸ் நடந்துட்டு இருக்குது மேடம். கரண் டிராவிட், அங்க போர் பதற்றம் தணிந்து டெல்லியில் அமைதியான சூழல் நிலவி வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இப்போ அங்க எப்படி இருக்கு, சொல்லுங்க. இப்போதைக்கு போர் பதற்றம் தணிந்து அமைதியான சூழ்நிலை வருவதற்கு எப்படி சொல்றது மேடம், மக்கள் மத்தியில அந்த பயம் இருந்தே இருக்குதா. பட் மற்றபடி சொல்ற மாதிரி ஓரளவுக்கு they are all prepared, they are all well generally prepared. ஓரளவுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் இருக்குதே தவிர அந்த ஒரு அமைதிங்கிறது சொல்ல முடியாது மேடம். பாதுகாப்பு நடவடிக்கைகளை என்னென்னலாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. மெட்ரோஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் செக்கிங்ஸ் நடந்துட்டு இருக்குது மேடம். மால்ஸ்ல, அப்புறமா வந்து மார்க்கெட் ஏரியாஸ்ல there is strict checking. ரெசிடென்ஷியல் ஏரியாஸும் உட்பட, நார்மல் ஜெனரல் ஏரியாஸ்லயும் உட்பட போலீஸ் பெட்ரோலிங் அதிகமா நடந்துட்டு இருக்குது மேடம். பாப்புலரான டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் லைக் உங்க இந்தியா கேட் இருக்கு, உங்களுடைய ரெட் ஃபோர்ட் இருக்கு, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து டூரிஸ்ட் எண்ணிக்கை ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான செக்கிங்ஸ் நடந்துட்டு இருக்குது மேடம். இந்தியா கேட், அதுக்கப்புறமா ராஷ்டிரபதி பவன், அந்த இடங்கள்ல எல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அந்த இடத்துல ரொம்ப செக்யூரிட்டி செக்ஸ் நடந்துட்டு இருக்குது மேடம். அங்க வந்து எப்படி சொல்றது, நிறைய சுற்றுலா பயணிகளை உள்ள அனுமதிக்கலன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டு அமௌண்ட்ல தான் நிறைய பேர் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க. அதுக்கும் மேல வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த ஏரியாவை ஃபுல்லா, அந்த ஹெக்ஸகனல் சர்க்கிளே வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல சைட்லயும் கூட அதே நிலைமாக்க மாட்டோம். நீங்க இப்ப எங்க தங்கி இருக்கீங்க? நீங்க இருக்க இடம் இப்ப பாதுகாப்பா உங்களுக்கு இருக்கா கரண்? நான் தங்கியிருக்கிறது கரோல்பாக் ஏரியால மேடம். நான் தங்கியிருக்கிற ஏரியா பாதுகாப்பான ஏரியா தான் மேடம். ஏன்னா அடிக்கடி போலீஸ் செக்கிங் நடந்துட்டு இருக்கு, போலீஸ் பெட்ரோலிங் நடந்துட்டு இருக்குது மேடம். முந்தா நேற்று கூட எங்களுடைய ஏரியால வந்து இங்க ஒரு மார்க்கெட் ஏரியா இருக்கு, அங்க வந்து ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்க வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேற ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உட்பட வந்து லைக் எப்படி சொல்றது, உங்களுக்கு எமர்ஜென்சி டைம்ல வந்து லைக் ஒரு மிசைல் அட்டாக் நடந்துச்சுன்னா, இல்ல ஒரு பில்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா, இல்ல ஏதாவது சம் கைண்ட் ஆஃப் இன்ஜுரிஸ் ஆச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம ப்ராம்ப்ட் பண்ணணும், அதெல்லாம் ஒரு ஜெனரல் அவேர்னஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ மற்றபடி அதுவும் உட்பட அதர் தென் போலீஸ் பெட்ரோலிங் தவிர இங்க ஒரு அமைதியான சூழ்நிலை தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஆனா மக்கள் மனசுல அந்த ஒரு பயம், அந்த ஒரு அந்த ஒரு ஆங்ஸைட்டி அது இருந்துட்டே இருக்கு மேடம். அது கண்ணால பார்க்க முடியுது.
நீங்க சொன்ன இடத்துக்கு பக்கத்துல தான் தமிழர்கள் நிறைய பேர் தங்கியிருக்காங்க கரண். இப்போ அங்க யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, படிப்புக்காக அங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கலாம் எங்க தங்கியிருக்காங்க? அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு? அத பத்தி சொல்லுங்க. மேடம், எஸ் மேடம். அவங்க நிறைய தமிழர்கள், நிறைய யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரோல்பாக் பக்கத்துல உள்ள ஏரியாஸ் லைக் ஓல்ட் ராஜேந்தர் நகர், பட்டேல் நகர் அங்கேயும் தங்கியிருக்காங்க. அவங்களுடைய மனநிலை ஐ மீன் ஒரு பக்கம் என்னன்னா எக்ஸாம் அவங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிருமோங்கிற அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ எங்களுடைய எக்ஸாம் இன்னும் 2 வாரத்துல தான் நடக்க போகுது. அந்த எக்ஸாம் கேன்சல் ஆயிடுமோங்கிற பயம் இருக்கு. அதுக்கு மேல வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு வேளை எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எங்களால வீட்டுக்கு போக முடியுமா, போக முடியாதாங்கிற அந்த ஒரு இது இருக்கு. அந்த ஒரு பயம் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நான் தமிழ் அண்ட் நான் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி. பட் ஆனால் இன் ஜெனரல் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில இருக்கிற பிரபல பயம் வந்து இப்போதைக்கு எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதாங்கிறது தான். ஏன்னா ஒரு வருஷம் முயற்சி வீணா போயிடும், அந்த ஒரு பயம் இருக்கு. அதுக்கு மேல வந்து அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருந்தே இருக்கு மேடம். ஓகே. இப்போ அங்க கடைகள்லாம் திறக்கப்பட்டிருக்கா இல்ல மூடப்பட்டிருக்கா கரண்? இப்போ கடைகள் இப்படி மூடப்பட்டிருந்துச்சுன்னா அத்தியாவசிய பொருட்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க? எங்க வாங்குறீங்க? கடைகள்ல இப்போதைக்கு திறந்து பெற்றிருக்குதா மேடம். பட் மூடுறதுக்கு முன்னாடி அத்தியாவசிய பொருட்கள் நம்ம இது பண்ணிதான் ஆகணும் மேடம். பட் இப்போதைக்கு திறந்துதான் இருக்கு மேடம். ஓகே கரண், நீங்க பாதுகாப்பா இருங்க. நேரலையில வந்து அங்க இருக்கக்கூடிய சூழல் பத்தி சொன்னதுக்கு நன்றி கரண்.